அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். இப்ப தரணி முருகேசன் பாஜகவோட முன்னாள் மாவட்ட தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இந்த மாவட்டத்துக்கு அவர் ஒண்ணுமே பண்ணல அப்படின்றாரு. இத பத்தின உங்க கருத்து என்ன? ஏன் என்ன பண்ணலை? மாவட்டத்தில் இன்றைக்கி காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கங்கிற ஒரு சின்ன சக்தி கிடையாது. இன்றைக்கி மக்களோட மக்களாக அன்னைக்கு பயணித்து இன்று அந்த சட்டமன்ற உறுப்பினராகி அந்த மீனவர்கள்ட்ட போய் கேளுங்க, அங்கே உள்ள பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க, எல்லாரோட சமத்துவ நாயகருங்க. எங்கள் மாவட்ட செயலாளர் சாதாரண சக்தி கிடையாது, சமத்துவ நாயகர். அவர் என்ன திட்டங்கள் செய்யலைங்கிறத விரிவாரித்து சொல்ல முடியாதுல்ல. இன்று அரசியல் குறை சொல்லி ஓட்டுக்காக இந்த தரணி முருகேசன் ஒரு இழிவான செயலில் ஈடுபட்டிருக்காரு. இது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கக்கூடியது. எங்கள் மாவட்ட செயலாளருங்கிறது ஒரு சின்ன சக்தி கிடையாது. இன்று எத்தனையோ இளைஞர்களை உருவாக்கியிருக்காரு, எத்தனையோ ஒரு படிப்பாளிகளை உருவாக்கியிருக்காரு, எத்தனையோ மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான இலவச சேவைகளை செஞ்சுருக்காரு. அவர் சொந்த பணத்திலிருந்து ஒரு இறப்பு ஏற்பட்டால் ஃபஸ்ட்டு அவர் சொந்த பணத்திலிருந்து கட்சி நிதியை தாராமல் அவர் சொந்த பணத்தை கொண்டு போய் உடனே அந்த இறந்தவர் யார், அவங்களுக்கு என்ன செய்யணும், அனைத்து விஷயங்களையும் எங்கள் மாவட்டத்தில் ஒரு சரியான ஒரு மக்கள் சிந்தனையாளர். அவர் அவர் பாரம்பரியம் யார், என்ன விவரம், ஒருத்தர் பேசுகிறதுக்கு வாய்க்கு வந்தபடி என்ன வேணால் பேச முடியும். அவருடைய பாரம்பரியம் என்ன, அவர் எப்படி வந்தார், இன்றைக்கி மாவட்ட கழக செயலாளர் எவ்வளோ இதில் எல்லாரையும் இயக்கி யாராவது ஒருத்தர் குறை சொல்ல அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான ஒரு மனிதரை இப்படி ஒரு தரைக்குறைவாக தரணி முருகேசன் பேசுகிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னொன்று, இந்த தரணி முருகேசன் இந்த எலெக்ஷனுக்கு பின்னாடி எங்கள் மாவட்ட கழக செயலாளர் குறைஞ்சது அதிக பெரும்பான்மையான ஓட்டில் வெற்றி பெறுவார். அப்போ இந்த மாவட்ட கழக இவர் தரணி முருகேசன் எந்த இடத்துல நிற்பாருங்கிறத நாங்கள் அன்றைக்கி பார்த்துக்குறோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கத்துக்கு பின்னாடி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கோம். எங்களுடைய அண்ணன் இந்த வருடமும் இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நின்று வெல்வார். அவர் இவர் பேசின பேச்சுக்காகவே இன்னும் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்வோங்க. காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் கொடுக்கறதா பேச்சுகள்லாம் அடிபட்டுச்சு. ஆனா கடைசி நேரத்துல அது மாறிடுச்சு. அப்ப இந்த தடவை ஜெயிச்சு வர்ற பட்சத்துல இவரை அமைச்சரா எதிர்பார்க்கலாமா, இல்ல போன தடவை மாதிரியே இந்த தடவையும் ஏமாற்றம் ஆயிடுமா? கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். சில முன்னோடிகள், கழக மூத்த தலைவர்கள் இந்த கழக சூழ்நிலையை, அன்றைய சூழ்நிலையை தலைவர் எடுக்கும் முடிவுக்கு எங்களுடைய கட்சிக்காரர்கள் அண்ணன் காதர் பாட்சா எல்லாருமே கட்டுப்பாட்டு தான் நடப்போம். இதுதான் எங்களுடைய விதி. காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு ஓபிஎஸ் இணைஞ்சது கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டு பண்ணி இருக்கின்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. மன வருத்தம் உண்டு தான். ஆனால் எங்கள் மாவட்ட செயலாளர் கிடையாது, அதிமுகவை சேர்ந்த அனைவருக்கும் அது ஒரு மன வருத்தம் தான். ஆனால் இது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் மாரி ஒரு தவறான ஒரு இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முற்றிலும் இது பொய்யான தகவல். ஆனால் ஐயா அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை எங்கள் மாவட்ட கழக செயலாளர் மிகுந்த ஒரு புன்சிரிப்போடு, மிகுந்த மரியாதையோடு, ஒரு சீனியர் அவங்களுக்கு என்ன மரியாதையோ அத்தனை விஷயங்களையும் என் மாவட்ட கழக செயலாளர் நம்ம கழகத் தலைவர் வழிகாட்டுதல்படி செயல்படுகிறார். ஏன்னா இப்போ திருவண்ணாமலை தொகுதி எப்படி இருக்கு நிலவரம்? திருவண்ணாமலை தொகுதியில் எங்கள் கட்சி சார்பாக இதுவரை எந்த வேட்பாளரும் நிறுத்தவிடவில்லை. ஆனால் எங்கள் திமுக கூட்டணி மிகுந்த வெற்றியை பெறும்.